துரைமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். துப்பாக்கியெல்லாம் கம்பேர் கூட பண்ண முடியாது. துப்பாக்கி நல்ல படம். இது மங்காத்தா தானே நல்லா இருந்துச்சு. கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. மங்காத்தா அளவுலாம் வாய்ப்பே இல்லை. இல்லை டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இல்லை. ஓகே ஓகே மங்காத்தா நோ படம் வேற மாதிரி இதுனா இது கதையாகுது. இது கோட் தான் ப்ரோ, கண்டிப்பாக கோட் தான். மங்காத்தாலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே தானா படம் ஹானஸ்ட்டாக ஓகே தானா. ஒன் டைம் பார்க்கலாம். நானும் விஜய் ஃபேன் தான். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தா நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தா தெரியாது. துப்பாக்கியெல்லாம் கம்பேர் கூட பண்ண முடியாது. துப்பாக்கி நல்ல படம். இது கொஞ்சம் ஏதோ செய்கிறேன் அப்படிங்கிறதுனால செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே தான் பார்க்கலாம். ஒன்ஸ் பார்க்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இல்லை. ஓகே ஓகே என் தலையும் ஒருத்தர் இருக்கார், அவர் டெம்ப்ளேட்ல சொல்லலாம் நோ படம் வேற மாதிரி இதுனா இது கதையாகுது. இது பயம் சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. ஒரு 2 படம் வந்து சரியாக போகாதவன் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒவ்வொரு சீன்லேயும் வந்து கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தது வெங்கட் பிரபுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லுவோம். பயங்கர எல்லாமே பாட்டு வந்து கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்தாலும் பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து இவருக்காக இப்போ படம் வேற லெவல் ஜி. எல்லாம் ட்விஸ்ட்டு பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. படம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக போயிருக்கு. ஒரு இது என்ஜாய் படம் போனதே தெரியல சார். செம்ம ஜாலியாக இருந்தது. படம் சூப்பர். படம் மாஸ்டர் ப்ரோ, வேற லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது. பார்ட் 2 செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது ப்ரோ. பக்காவாக இருக்குது. நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறேன்னா விஜயோட ஆக்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நான் 2 விஜய் நல்லா பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுவேன். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. தலை வர்றது, தலையோட தலை தோனி வர்றது. எனக்கு மங்காத்தா தான். மங்காத்தா எப்பவுமே கிளாஸ் ப்ரோ. அந்த அளவுக்கு ஓகே, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நல்லா இருக்கு. படம் இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. மங்காத்தா தான் ப்ரோ. அது வந்து ஓஜி, அது மாற்ற முடியாது. விஜய் ஃபேன் தான். ஆனால் இது நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அவங்களுக்காக அஜித். எங்கள் ஆஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடு தான். போன படத்துக்கு இந்த படம் நிம்மதியாக இல்லை வாங்க. கட்சியில் டைலாக் ட்விஸ்ட் இருக்கு, பார்க்கலாம். பயங்கரமான தளபதி படம் லென்த்தியாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் லென்த்திக்கெலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மங்காத்தா ஜானர் வேற, மங்காத்தா ஜானர் வேற, இந்த ஜானர் வேற. அதுக்கு இதுக்கு கம்பேரிசன் பண்ணாதீங்க. ரெண்டுமே தரமான படம். அஜித் ஃபேன்ஸுக்கு மங்காத்தா பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நான் விஜய் ஃபேனு. வெங்கட் பிரபுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடையாளம் கொடுத்ததே மங்காத்தா தான். என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மங்காத்தா தான். நான் சொல்ல எனக்கு விஜய் ஃபேனான்னு பார்த்தா கோட் எனக்கு பிடிச்சிருக்கு. அஜித் ஃபேன்ஸுக்கு மங்காத்தா பெஸ்ட்டாக பாருங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது படம். வந்து தேட்டரில் பாருங்கள். சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது அவர் ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கேரக்டர். ரொம்ப நாள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கு ப்ரோ. ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு ரெண்டுமே பிடிச்சி. ஒன்று அப்படி இல்லை ப்ரோ, ரெண்டுமே எனக்கு ஈக்குவலண்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கு. மங்காத்தா நார்மல் யூஸ்வல் கதை மாதிரி தான். பழி வாங்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆல்ரெடி அவனுக்கே தெரியும். பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ். இது மங்காத்தா தானே நல்லா இருந்துச்சு. கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் செஞ்சிருக்கலாம், நிறைய நல்ல படம் செஞ்சிருக்கலாம். சூப்பர் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாம் கோட் நல்லா இருந்தது. ஏன்னா தளபதி ஃபேன்ன்றதால கோட் நல்லா இல்லை. ஓகே, இது மங்காத்தா தான் ப்ரோ. இது கடைசியில் தலை 2 தலையை டோனியை காமிச்சிருக்காங்க. அஜித் பிஜிஎம் ஒன்று, மங்காத்தா பிஜிஎம் ஒன்று போடுறாங்க. அவருக்கு படம் அந்த டிஏஜிங் விஜய் இருக்காங்கல்ல, ஃபுல்லாக அவன் தான் போட்டு கத்திட்டு அழகிய தமிழ் மகனில் வர மாதிரி தான் இருக்குது படம். வில்லன் அந்த கான்செப்ட் தான் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். கோட் தான் நாங்கள் சொல்லுவோம். தளபதி ஃபேன் நான். மங்காத்தா எப்படி நாங்கள் சொல்லுவோம் சொல்லுங்கள். இதில் ஏன் ப்ரோ தலையை கேட்குறீங்க? நீ தளபதி படம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன். எடுக்க தலையை சொல்லலாம் சொல்லு. எல்லாம் ஒரே டேரக்டர்னா படம் யாருது? படம் தான். அப்போ தளபதி தான் நீ கேட்கணும். தலை எப்படி சொல்லலாம்? கோட் தான் நாங்கள் சொல்லுவோம். எல்லாரும் என்ன ப்ரோ சொல்லுவேன்? கண்டிப்பாக கோட் மட்டும்தான். நீ என்ன ப்ரோ சொல்லுவேன்? நீ மைக் எடுத்து தெரியா? ஓகே ஓகே. பியூட்டிஃபுல் படம் ப்ரோ. காம்போ நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சார். பயங்கரமாக செம்ம கம்பேக். இன்னும் ஒரு சேட்னஸ்னால் இதை திருப்பி பார்க்க முடியாது விஜய் சார். அது மட்டும்தான். பட் ஒண்டர்ஃபுல் சாங். திருப்பியும் இப்போ ஈவினிங் ஷோ போவேன், நாளைக்கு போவேன், நாளானிக்கு போவேன், போயினே இருப்பேன். அவ்வளோதான். கோட் தான் ப்ரோ, கண்டிப்பாக கோட் தான். மங்காத்தாலாம் ஒன்றுமே இல்லை. அதில் சும்மா ஒரு 4 பேர் வந்துட்டு போவாங்க. இதில் செம்ம மிக்ஸ். தலை தோனியே வந்துட்டாரு. அஜித்தே இதில் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி கிட்ட. ஸோ அப்படிலாம் சொல்கிறவங்களாம் நம்பாதீங்க. ஃபுல்லாக எல்லாருமே மேட் தான். கோட் தான் ப்ரோ, கண்டிப்பாக கோட் தான். நீங்கள் கேட்குறோம் பாருங்கள். ஃபுல்லாக கோட் மட்டும் தான், கோட் மட்டும் தான், கோட். செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியல ப்ரோ சீட்டில். இங்கே வந்துட்டு செலிப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருந்துச்சு. இதுவே வந்துட்டு வேறு தான் ஒரு தேட்டரில் போயிட்டு செலிப்ரேஷன் இருக்க தேட்டரில் பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல் ட்ரீட் தான் ப்ரோ பசங்களுக்கு. மாசாக இருந்துச்சு. தொண்டெல்லாம் அப்படியே கட்டிருச்சு. தலைவா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தலைவா. இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பல. இதுவரையும் என்ன படம் வேணால் வந்துருக்கணும் தலைவா. என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக அது மாறிடுச்சு. மெயினாக செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்காங்க தலைவா. முடியல என்னால். நான் வந்துட்டு தளபதி ஃபேனால சொல்கிறேன். எனக்கு கோட்டு பிடிச்சிருக்கு. எனக்கு மங்காத்தாவும் பிடிக்கும். ஆப்வியஸாக நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு கோட்டு தான் தலைவா. முடிச்சுட்டாங்க படத்தை. வேறு எதுவுமே அவ்வளோதான்.
கதைலாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. கதை மட்டும் தான் நல்லா இல்லை. மட்ட சாங்கா ஓகே நல்லா இருந்ததுண்ணா. படம் நல்லா. எனக்கு கோட்டி இது நல்லா இருந்தது. மங்காதா பெஸ்ட்டு, தலை இது தளபதி சூப்பர். வெங்கட் பிரபு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதோட கோட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த சேசிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சேசிங் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட் எல்லாருமே பிரசாந்த் பிரபு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. மங்காத்தா அளவுலாம் வாய்ப்பே இல்லை, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாமே தான் இருக்குது. வெங்கட் பிரபு அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். மங்காத்தா எப்போவும் மங்காத்தா. டோனி கடைசி மேட்ச் முடியும் போது படம் முடியுது. கடைசி பாலில் டோனி 6 அடிச்சு முடிப்பார். அதெல்லாம் ரோல் நல்லா இருந்துச்சு. பிரபுதேவா அவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மங்காத்தா, எங்களுக்கு கோட் போதும். நாங்கள் கோட்டில் ஹாப்பியாக இருக்கோம். எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. ஒரு தளபதி படத்தில் நான் என்னெல்லாம் என் தலைவனை ரசிப்பனோ அது எல்லாமே அங்கே இருக்குது. சிறப்பாக செஞ்சுருக்காரு. இன்டர்வியூ கொடுத்து ஹைப் ஏற்றாதீங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த ஹைப்புக்கு இது ஒர்த்து தான். சீரியஸாக எனக்கு தெரியல, எனக்கு டைம் போனதே தெரியல. கோலிவுட் ஜீசஸ் திருப்பி கோலிவுட்டை காப்பாற்ற வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். படம் நல்லா இருக்கு. போறாரு இல்லை வர்றாரு. ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் அரசியலுக்கு நிறைய விஷயம் தப்பாக இருக்குது. எல்லாத்தையும் வந்து எங்கள் அண்ணன் மாற்றுவார். எங்கள் அண்ணன் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக விமென் சேஃப்டிலேருந்து எல்லாமே எங்கள் அண்ணன் செய்வார். எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வருவார். வேறு லெவலில் பண்ணுவார். 2026 எங்கள் கையில் தான். டைரக்டராக பார்த்தா ரெண்டுமே பெஸ்ட் தான் ப்ரோ. ரெண்டுத்தையும் என்னால் பிரித்து பார்க்க முடியல. விஜய் ஃபேன்ஸ்க்கு கோட்டு பிடிக்கும். அதே மாதிரி தலை ஃபேன்ஸுக்கு மங்காத்தா பிடிக்கும். அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும்.